நம்ம வந்து ரொம்ப பின்னால் இருக்கிறோம், இல்லைன்னா நம்ம வந்து அவங்க நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு எட்ட முடியாத தூரத்தில் இருக்கிறோம், நம்ம அவங்கள தொடவே முடியாத தூரத்தில். உலக சினிமா ஏன் பார்க்கணும் அப்படின்னு கேட்டேன்னா, நீங்கள் பார்க்காதீங்கன்னு கூட சொல்கிறேன் நான். அருவியில் வந்துட்டு அந்த பொண்ணு உத்தமையாக பத்தினியாக இருக்கிறதுக்கு வந்துட்டு நீங்கள் ஆட்டுங்களை ரசிக்க வேண்டிய ஆளாக மாறும்போது நீங்கள் முதல்லேருந்து ஆரம்பிப்பீங்க. உலக சினிமாவா தமிழ் சினிமா ஆகுறதுன்றது நிச்சயமாக பாகுபலி கிடையாது. என் பேர் மணி. ஃபேஸ்புக் இந்த மாதிரி புக்கு எழுதுறது இதில் மணி எம்கே மணின்ற பேரில் இருக்கேன். சினிமாவில் தான் இருக்கேன், ரைட்டிங் சைடு இருக்கேன், கதை திரைக்கதை வசனம் அது மாதிரி பல கமர்ஷியல் படங்களுக்கு பின்னால் கூட இருந்திருக்கேன். அது ஒன்றும் பேர் சொல்கிற மாதிரி இல்லை வெளியில் சொல்கிற மாதிரி இல்லை. இப்போ வந்து சிகைன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இதுக்கு முன்னால் கபடம்னு ஒரு காப்பி பேஸ்ட் படம் ஒன்று இருந்தது, அதுலேயும் நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். நான் தான் அதுக்கு ஸ்க்ரீன் பிளே டைலாக்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தேன். இப்போ சிகை நல்லா போயிட்டுருக்கு, C5 ஆப்பில் இருக்குது, நல்ல வரவேற்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். உலக சினிமா பற்றி ஓரளவு ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால் தான் கொஞ்சமாக தொடங்கி அதுக்கப்புறம் அப்படியே அதுக்கு ஒரு கொஞ்சம் நாள் ட்ராவலிங் பண்ண பிறகு தான் சில விஷயங்கள் தெரிஞ்சுது. நம்ம வந்து ரொம்ப பின்னால் இருக்கிறோம், இல்லைன்னா நம்ம வந்து அவங்க நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு எட்ட முடியாத தூரத்தில் இருக்கிறோம், நம்ம அவங்கள தொடவே முடியாத தூரத்தில் இருக்கிறோம். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சுது. அதாவது உலகமே ஒரு கிராமமாக சுருங்கிடுச்சு, அவன் சாப்பிட்றத நம்ம சாப்பிட்லாம், அவன் செய்கிறத நம்மளும் செய்யலாம் அப்படின்னெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு சினிமா மாத்திரம் அப்படி கிடையவே கிடையாது. அவங்க வேற நம்ம வேற, அவங்க வேற மாதிரி பண்ணுவாங்க, நம்ம வேற மாதிரி பண்ணணும் அப்படின்னெல்லாம் சொல்கிறதுல வந்து எந்த அர்த்தமும் எனக்கு இல்லைன்றது பட்டுது. இப்பயும் நம்மளுக்கு வந்து 1000 வழிகள் இருக்குது. அதன் வழியாக நம்ம வந்து சினிமாவை வந்து வேறு மாதிரி பண்ண முடியும். அது பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்துட்டு இங்கே இருக்கிறவங்களோட ஒரு மாதிரி இறுக்கமான ஒரு இறுக்கமான மனநிலைன்னு தான் சொல்லணும். உலக சினிமா ஏன் பார்க்கணும் அப்படின்னு கேட்டேன்னா, நீங்கள் பார்க்காதீங்கன்னு கூட சொல்கிறேன் நான். ஏன்னா நீங்கள் பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. அந்த உலக சினிமாவுக்கு நீங்கள் பார்க்கணுங்கிற அவசியம் அந்த துறைக்கு கிடையாது. ஆனால் சினிமாவில் இருந்துக்கிட்டு நம்ம அந்த கேள்வியை கேட்க முடியாது. காரணம் என்னன்னு கேட்டோன்னா, ஒரு சினிமாவை இப்படி சொல்கிறாங்க, நம்ம மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி ஒன்று சொல்கிறாங்கன்னு சொல்லும்போதே அது எப்படி சொல்கிறாங்கன்னு கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. நம்ம வந்து ஒரு 100 வருஷத்துலேருந்து ஒரு 70-80 வருஷமாக தீவிரமாக இயங்குகிற சினிமாவில் வந்துட்டு மாற்றம் வந்து தான் ஆகணும். நேற்று சொன்னதே இன்னைக்கு சொல்ல முடியாது, முந்தா நாள் சொன்னதையே நாளைக்கு சொல்ல முடியாது. ஸோ நம்ம வந்து வேற ஒரு கட்டத்துக்கு போக வேண்டியவங்களாக தான் இருக்கிறோம். அரைச்ச மாவை அரைச்சி தோசையை திருப்பி போட்டு அப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னோன்னா சினிமாவிலேருந்து மக்கள் விலகத்தான் செய்வாங்க. மக்களுக்கு வந்துட்டு சொல்ல போனோன்னா மக்களுக்கு அறிவு வளரல, இல்லைன்னா மக்களுக்கு இது இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து உலக சினிமாவை பார்க்குறீங்க இல்லை இது பண்ணுறீங்கும் போது ஒரே விஷயத்த அவங்க வேற எப்படி சொல்கிறாங்கன்றதுல ஒன்று கண்டுபிடிக்க முடியும். வேற ஒன்று இப்படி சொல்கிறாங்கன்னும் போது நம்ம அப்படி சொல்லலை, நம்ம சும்மா பழைய கதையில் தான் பேசின்னு இருக்கிறோன்றது ஆட்டோமேட்டிக்காக தெரிய வரும். அப்போ வந்து நீங்கள் தாராளமாக ஒன்று செய்யலாம். இந்த ஒரே ஒரு சீன் ஒருத்திக்கிட்ட போய் ஐ லவ் யூன்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க, அதை நீங்கள் இப்படித்தான் செய்யணுமா, 50 வருஷமாக செஞ்சதை தான் செய்யணுமான்னு மாற்றி யோசிச்சனாலே மக்களுக்கு புது சினிமா கிடைக்குது. சினிமாக்காரன் யாரும் வந்துட்டு நான் இந்தியன் சினிமா பார்க்க மாட்டேன், இல்லை உலக சினிமா பார்க்க மாட்டேன், இல்லை ஹாலிவுட் பார்க்க மாட்டேன்னு சொன்னோன்னா அதில் எந்த அர்த்தமும் கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னொன்று கூட இருக்குது. நீங்கள் பார்க்க மாட்டீங்கன்னு அப்படின்னு சொன்னனாலே உங்கள் பார்வை விரிவடையலைன்னு அர்த்தம். நீங்கள் உங்களை தவிர வேற யாரையும் பார்க்க மாட்டீங்கன்னு அர்த்தம். எனக்கு அனுபவம் இருக்குது, வாழ்க்கையில் நான் நிறைய பார்த்துருக்குறேன், நான் அதை வச்சே சினிமா செய்வேன்னு சொன்னேன்னா நீங்கள் வந்து அப்படியே செய்கிறதுக்கு இது லெட்டரை எழுதுறது கிடையாது, யாருக்கோ லெட்டரை எழுதி போடுறது கிடையாது, இல்லை யாருக்கோ கூப்பிட்டு என் வாழ்க்கை கதை சொல்கிறது கிடையாது. இது மக்கள்கிட்ட நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு மீடியா.
மீடியம். அந்த மீடியம்ல இப்படி சொன்னா இவனுக்கு பிடிக்கும், இப்படி இவ்வளவுதான் சொல்லலாம், இவ்வளவு சொல்லக்கூடாதுன்ற ஒரு பெரிய அறிவு ஒண்ணு வேணும். அந்த அறிவெல்லாம் இல்லாம என் வாழ்க்கையை வச்சு நான் அப்படியே பெரட்டி உனக்கு கொடுத்துருவேன்னா யாருமே கதை அளக்க முடியாது. காரணம் என்ன, இப்ப எனக்கு வந்து என் மனசுல வந்து ரோஜா பூ தேனு மலை அப்படின்னு என் மனசுல தோணிட்டேன்னா நான் மேல இருந்து கீழே வரைக்கும் எழுதுனா அது எப்படி கவிதை ஆகாதோ. கவிதைன்னா இன்னைக்கு இப்படி இருந்திருக்கு, அதுக்கு இப்படி ஒரு பாரம்பரியம் இருந்திருக்கு, மரபு இருந்திருக்கு, புது கவிதை இருந்திருக்கு, இன்னைக்கு இப்படி எழுதுறோம், மாடர்னிசம் இருக்கு, போஸ்ட் மாடர்னிசம் இருக்கு, இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சனா தான் இன்னைக்கு மக்கள் கிட்ட நீங்க அந்த கவிதையை அப்ளை பண்ண முடியும். சினிமாவும் அப்படித்தான். ஒன்றும் தெரியாத தத்தாரி நான் வந்து எதை வேணா பண்ணுவேன், நீ அதை பாருன்னு சொல்றது ஒரு விதமான அராஜகம். பொது அறிவு இல்லைன்னா உலக அறிவு இல்லை மக்களை பற்றின அறிவு இதெல்லாம் கண்டிப்பா இல்லாம நான் வந்து வெறும் டெக்னிக்கலா எதையாவது நான் செஞ்சு முடிப்பேன்னு சொல்றது வந்து தவறான காரியம். உலக சினிமா வந்து உனக்காக எடுக்கப்படலை, இல்ல ஒரு ஆளுக்காக எடுக்கப்படல, இல்ல 10 பேருக்காக எடுக்கப்படல. அவங்களோட நல்லதை அவங்க செய்யறாங்க. நீ உலகம் பூராவும் இருக்கிற நல்லதை பார்க்கணுமா வேணாமான்றது உன் மண்டைக்குள்ளதான் வரணுமே தவிர அவங்களுக்கு அந்த பொறுப்பு கிடையாது, நமக்கும் அந்த பொறுப்பு கிடையாது. அருவியில வந்துட்டு அந்த பொண்ணு உத்தமையா பத்தினியா இருக்கிறதுக்கு வந்துட்டு டைரக்டர் காரணம் அவங்க வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க வந்து கொஞ்சம் 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 சாக்லேட் பட்டு அதில் சேர்த்துக்கிட்டாங்க. இதெல்லாம் கரெக்டு. ஆனால் இது இப்படித்தான் சொல்லணும். ஏன் நீ வந்து உன் படத்தை இப்படி எடுத்துட்ட, நீ இப்படி எடுத்திருக்க கூடாதான்னு அவரை கேட்கறதுக்கு பதில் நாம வந்து இப்படி எடுக்கக்கூடிய இடம் இங்க இருக்காங்கிறது தான் பிரச்சனை. அவர் வந்துட்டு படம் பண்றதுக்கு முதல் படம் பண்றாரு, பண்ணும்போது வந்து நீங்க கம்ப்ளீட்டா அவரை வந்து டிஸ்கரேஜ் பண்ணி இல்லைன்னா இவர் வேணான்ற முடிவு யாராவது எடுக்கிறதுக்கு முன்னால அவரு அதுக்கு வேண்டிய எச்சரிக்கையா செயல்பட வேண்டி இருக்குது. அதுக்கு காரணம் வந்து இங்க நிலவர சுதந்திரம் இல்லாத ஒரு சினிமா சூழ்நிலை. இப்படித்தான் இருக்கணும், இந்த எத்திக்ஸ்குள்ளதான் இருக்கணுங்கிற ஒரு சினிமா சூழ்நிலை. இப்ப என் லைஃப்ல என் அனுபவத்துல நான் சொல்லியிருக்கிறேன், பல பேர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். நான் எழுதும்போது ஒரு கேரக்டர் வந்து அமிதாப் பச்சனா இருக்கும், படம் எடுக்கும்போது வந்து அது லூஸ் மோகனா கூட இருக்கும். அங்கேருந்து கடைசி வரைக்கும் வந்து சேர்றதுக்கு நடுவில் 100 பேர் பேசுறாங்க, 100 பேர் எத்திக்ஸ் சொல்றாங்க, 100 பேர் அபிப்பிராயம் சொல்றாங்க, 100 பேர் வியாபாரம் பத்தி பயம் காட்டுறாங்க. அப்ப வந்துட்டு நீங்க சர்வைவல் பண்ணிக்கிறதுக்காக மட்டும் இல்ல, நீங்க எடுத்த படம் வெளியில வரணுங்கிறதுக்காக கூட நீங்க கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணித்தான் ஆகணும். அதுல குழத்தனம் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பேச்சே கிடையாது. அது வந்து நம்ம என்னைக்கு நம்ம கமர்ஷியல் சினிமால இல்லைன்னா இன்னொருத்தர் பைசால நம்ம படம் எடுத்துன்னு இருக்கிறோமோ அப்பவே நம்ம வந்து காம்ப்ரமைஸ்ல தான் இருக்கிறோம். தமிழ் சினிமா வந்துட்டு 16 வயசு பொண்ணு ஓலை கட்டி உட்கார வச்சுன்னு இருக்கிற மாதிரி, சுத்தி ஒரு 10 பாடி கார்டு நிக்கிற மாதிரி தான் தமிழ் சினிமாவோட எத்திக்ஸ். அதனோட சூழ்நிலை அதுதான். அதுக்குள்ளதான் நீங்க ஏதாவது பண்ணி ஆகணும். அந்த விளிம்புக்குள்ளதான் நின்று நீங்க ஏதாவது பண்ணி ஆகணும். அது வந்து இயக்குனர்களோட முக்காவாசி குற்றம் இல்ல, அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. இந்த இயக்குனர்கள் செய்ய முடியாம அவசப்படுறதுக்கு என்ன காரணம்னா, நீங்க என்ன சொல்லுங்க நாங்க எடுத்து கொடுக்குறோம்னு 100 பேர் வர்றதுதான் காரணம். நீங்க சொன்ன ரவுண்டுக்குள்ளே உட்காந்துக்கின்னு நாங்க என்ன வேணா எடுத்து கொடுக்குறோம், நீங்க கேட்டீங்கன்னா நாங்க ப்ளூ ஃபிலிம் கூட எடுத்து கொடுக்குறோம், நீங்க கேட்டீங்கன்னா நாங்க வந்து அறம் செய்ய விரும்பு 60 சினம்னு படம் எடுத்து கொடுக்குறோன்ட்டு சில சோம்பேறிங்க இருக்கிறாங்க. அதான் சோம்பேறிங்க மீன்ஸ் சோம்பலாவே இருக்கிறவங்க, ஒருபோதும் தன்னை வளர்த்துக்காதவங்க. இப்ப நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு வந்துட்டு நீங்க ஒரு 4 பேர் ஒரு ரூம்ல இருக்கீங்க. அந்த ரூம்ல வந்து ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காரு. அந்த ஆர்டிஸ்ட் வந்து உங்களை வந்து வாங்க ஒரு எக்ஸிபிஷன் நடக்குது வாங்க போலான்றாரு. போன உடனே அவரு ஒவ்வொரு படமா பார்த்துக்கிட்டே போறாரு, உங்களுக்கு எதுவுமே விளங்கல, பின்னால நீங்க போயிட்டே இருக்கிறீங்க. அவரு அதை பாக்குறாரு, இதை பாக்குறாரு, இது பாக்குறாரு, முடிஞ்சா உங்ககிட்ட இதுதான் காரணம், இது வந்து இதுதான் அப்படின்னு. இதுக்கு என்னன்னு கேட்டோம்னா, நீங்க ஆர்டிஸ்டா இருந்தா உங்களுக்கு ஆர்டிஸ்ட்னு இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நீங்க ஆர்டிஸ்டா இருக்கணும் இல்ல, ஒரு ஆள் ஆர்டிஸ்டா இருந்தன்னா அந்த ஆளுக்கு ஆர்ட்டை பத்தி தெரியணுங்கிறது தான் இதனோட விஷயம். நீங்க ஆர்ட்டுங்களை ரசிக்க வேண்டிய ஆளா மாறும்போது நீங்க முதல்ல இருந்து ஆரம்பிப்பீங்க.
அந்த ஓவியம், இந்த ஓவியம், அதுக்கப்புறம் இது அப்புறம் நீங்கள் படிக்க 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 ஒவ்வொன்றா புரிஞ்சுக்கிட்டே வரும். இப்போ வந்துட்டு இன்னைக்கு ஒருத்தன் வரைகிறான்னா நீங்கள் போனோன்னா அந்த இடத்த கண்டுபிடிச்சிடலாம். 2000 வருஷ தமிழ் மரபில் வந்து கவிதைகள் இருக்குது. அது ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி மாறிக்கிட்டே வந்தது. இன்னைக்கு இருக்கிற ஒரு புது கவிதையை படிச்சுட்டு இது எனக்கு சுத்தமாக புரியலன்னா இவன் லூஸில் இது மாதிரி எழுதியிருக்கான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தப்பு உங்கள் மேலே தான் தவிர எழுதுனவன் மேலே கிடையாது. ஏன்னா அது மாதிரி படிச்சுட்டு வந்த 1000 பேர், 2000 பேர், 5000 பேர், 10,000 பேருக்கு அவன் என்ன எழுதுறான்றது புரியும். சினிமாவில் நம்ம வந்து முதல்ல இருந்து ஒரு அப்பா அம்மா, அவனுக்கு ஒரு புள்ள, அவன் வெளியில் போனான், அங்கே ஒரு வில்லன் கூட சந்திச்சான், அது முடிஞ்சோன்னு ஒரு காதலியை சந்திச்சான், அந்த வில்லனுக்கு பொண்ணு தான் இப்படின்னாலாம் ஒரு கதை தொடங்கி அதையே ஒரு 50 வருஷம் ஓட்டிட்டு இப்பயும் கூட ஒரு பெரிய மாற்றமெல்லாம் இல்லாத போது நமக்கு சினிமாவில் பழக்கம் இல்லைன்னு சொல்லணும். அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம முதல்ல இருந்து சினிமா தொடங்குது. இப்போது ஒரு படம் வருது, இன்னொரு படம் வருது, 1 புரியல, 2 புரியல, 3 புரியல. ஆனால் நீங்கள் படம் பார்த்துக்கிட்டே வாங்க, ஒரு நாள் உங்களுக்கு புரியும். சினிமா பார்க்கறதுக்கு முன்னால் பயிற்சி எடுத்துக்குங்க, சீக்கிரமாக கடகடன்னு படிங்க, சீக்கிரமாக நிறைய சினிமா பாருங்கன்னு நான் சொல்லவே இல்லை. மக்களை எப்படி நீங்கள் படிக்க வைப்பீங்க, இல்லைன்னா எப்படி பார்ப்ப வைக்கும். ஆனால் அந்த மாதிரி படங்க வரிசையாக வந்துக்கிட்டே இருந்திருந்ததுன்னா அவங்க வந்து ஓரளவு அந்த இடத்துல இருந்து மேலே வந்திருப்பாங்க. தர்காவஸ்கி எனக்கு எல்லாம் புரியுமான்னு கேட்டால் புரிய முடியாது. காரணம் என்னன்னா, நான் ஒரு படியில் இருக்கேன், தர்காவஸ்கி என்னை விட தாண்டவர், அவர் இன்னொரு படி நிலையில் இருக்கிறார். அவரோட முழு விஷயத்தையும் பண்ணி ஒரு படமாக அவரால் பண்ண முடியும். நான் வந்து எங்கேருந்தாவது ஒரு நல்ல ஷாட்டு, இல்லை ஒரு நல்ல கதை அம்சம், இல்லைன்னா ஒரு ஸ்கிரிப்டோட வளைவு, இதெல்லாம் பார்த்து தான் நான் ஆச்சரியப்படுமே முடியுமே தவிர தர்காவஸ்கி அப்படியே எனக்கு புரிஞ்சிச்சின்னு நான் சொல்ல மாட்டேன். அது புரிய வேண்டிய நெசசிட்டியே இல்லை. நல்ல சினிமா பண்ணுறவனுக்கு பாலாதர் படம் வந்து பார்க்கறதுக்கே இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளே அவர் என்ன ஃபிலாசபிக்கு போயிருப்பாருன்னு உங்களை துன்புறுத்திக்க வேண்டிய நெசசிட்டியே கிடையாது. நம்ம ரசனை வளரும்போது நம்மளுக்கு உலக சினிமா வந்து காட்டக்கூடிய இல்லை திறந்து வைக்கக்கூடிய ஜன்னல்கள் வந்து நிறைய. ஃப்ரெஞ்சில் வந்து புதிய அலை விஷயமோ, நியூ வேவ் விஷயமோ, இல்லைன்னா வேறு சில முயற்சிகளோ வர்றதுக்கே என்ன காரணம்னா, நீங்கள் வந்து ஹாலிவுட்டோ இல்லைன்னா இங்கே இருக்கிற கமர்ஷியல்ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பக்காசுர தன்மை. நீங்கள் வந்து ஒரு சின்ன படம் எடுக்க முடியாது, அதுக்கிட்ட நீங்கள் மோத முடியாது, அவங்க வியாபாரத்தில் நீங்கள் பங்கு பெற முடியாதுன்ற மிக முக்கியமான காரணம். அதுக்கு அடுத்தது வந்துட்டு அது வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் இருக்கும், வேற ரேஞ்சில் ஆளுங்க இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து வேற ஒரு சினிமாவை நிர்மாணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்படித்தான் நியூ வேவ் வந்தது. இல்லைன்னா இங்கேயே கூட வந்து நம்ம பல பேர் இங்கே மோதி பார்த்துட்டு முடியாமல் தான் நான் ஒரு 30 லட்சத்தில் எடுக்கிறேன், இல்லை 50 லட்சத்தில் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி உலகம் பூராவும் எதிர் சினிமான்னு ஒன்று வந்து தான் கமர்ஷியல் சினிமாவோட ஒரு ஓட்டம் இருக்கு இல்லையா, அந்த ஓட்டத்தில் சில சேஞ்சஸை வந்து இவங்க கொண்டு வராங்க. இப்போ உதாரணமாக வந்து ஒரு காலத்தில் வந்து குமுதம் புக்கு அப்படி விற்றுக்கிட்டே இருந்தது. காலப்போக்கில் வந்து உலகம் கொஞ்சம் கொஞ்சமாக லிட்ரேச்சர் மைண்டு வர அவங்களே தீராநிதின்னு ஒரு புக்கை எடுத்துகிட்டு வர வேண்டியதாயிடுச்சு. அது மாதிரி வந்து சினிமாலேயும் நம்ம வந்து நல்ல இடங்களுக்கு போகிறதுக்கு வந்து இது உதவி செய்யும். காரணம் என்ன, நான் சொல்கிறது வந்து கமர்ஷியல் சினிமாவை எதிர்க்காம வேற ஒரு சினிமா வளராது. அது வந்து ஒரு கடமை. அது வந்து நீங்கள் வந்துட்டு அப்படித்தான் படம் பண்ணணும்னு கிடையாதுன்றது உங்களுக்கு தெரியும். காரணம் என்னன்னா, நம்மளுக்கு சம்மந்தம் இல்லாத ஆளுங்களை வச்சுன்னு அவங்க ஒரு ஃபிக்ஷனில் நம்மளுக்கு ஒரு கதை சொல்லிட்டு இருக்காங்க. நான் யதார்த்தமான ஆளுங்களை சொல்லணும், மக்களை பற்றி சொல்லணும், வேற ஏதாவது ஒன்று சொல்லணும்னு சொல்லும்போது நீங்கள் வேற ஆளுங்க வேற ஒரு வடிவத்தை எடுத்து தான் ஆவாங்க. அவங்கள வந்து நீங்கள் வந்து தடுக்கவும் முடியாது. அவங்க தான் உண்மையிலேயே மிக குறைஞ்ச ஆளாக இருந்தாலும், மைனாரிட்டியாக இருந்தாலும் மெஜாரிட்டியில் மாற்றம் ஏற்படுத்த போகிறவங்க அவங்க தான். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டேன்னா, அந்த மாதிரி இருக்கிற சினிமாஸ் வளர்கிறதுக்கு எல்லா விதத்துலேயும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும்னு மாத்திரம் இல்லை, அந்த சினிமாஸும் தன்னை தெளிவுபடுத்திக்கணும். காரணம், அவங்க மோதுறது வந்து நான் சின்ன படம் எடுக்கிறேன், சின்ன ஆளுங்களை வச்சு பார்த்துக்கிறேன், சின்ன தேட்டரில் வச்சுக்கிறேன், இதெல்லாம் இருக்கலாம். ஆனால் நம்ம மோதுறது வந்து ஒரு பெரிய நிறுவனம் கூடன்றது ஞாபகம் இருக்கணும். புதிய அலை சினிமா ஃப்ரெஞ்சில் இப்படி வந்தது, ஹாலிவுட்டையும் அங்கே இருக்கிற விஷயங்களை எதிர்த்து தான் வந்தது. ஆனால் இன்றைக்கும் ஹாலிவுட் இருக்குது, ஃப்ரெஞ்சு சினிமாவில் கமர்ஷியல் படங்கள் நிறைய வருது. போலந்து, இது செக்கோஸ்லாவியா, எல்லாத்துலேயும் கமர்ஷியல் படங்கள் இருக்குது. அந்த கமர்ஷியல் படங்களை உண்மையிலே உட்காந்து பார்க்க கூட முடியாது, அவ்வளோ மோசமாக கூட இருக்குது. ஒரு நடிகனை விரும்புறது, அந்த நடிகனுக்கு பால் ஊற்றுறது, இது அந்த மாதிரி காரியங்கள் எல்லாமே அது சினிமா ரசனை சம்மந்தப்பட்டதே கிடையாது.
அது வந்து நம்ம வந்து எங்கேயாவது ஏதாவது ஒரு அதிரூபம் இல்லைன்னா அதிமனிதனை காண்ற ஆசை, அதுக்கு வந்துட்டு இவங்களுக்கு வந்து சில டைமில் நல்ல அதிமனிதன் கிடைக்காத பட்சம் அரசியல்லையோ இல்லை இதுலேயோ பக்கத்து வீட்லேயோ எதிர் வீட்லேயோ அப்படி நம்ம தொடர்றதுக்கு முடியாமல் இருக்கும்போது ஒரு நடிகனை பிடிச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப சர்வசாதாரணமாக. எல்லாருக்கும் ஒரு 45 வயசு இருக்குது, அவன் வந்து ரஜினிக்கு பால் ஊற்ற போகிறான்னு சொன்னோம்னா நம்ம எங்கே ஊற்றலான்னு பார்த்து ஒரு 25 வயசு பையன் வந்துட்டு தனக்கு வேண்டிய ஒருத்தனை செலக்ட் பண்ணிட்டு அவன் எவ்வளோ குப்பையாக நடிச்சாலும் அதுதான் செம்மன்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். இது வந்து கட்சியிலே இருக்கு. இப்போ நம்ம நாட்டில் வந்து நடிகன் கிட்ட தான் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா காலம்பூரா ஒருத்தன் டிஎம்கே, இன்னொருத்தன் பார்த்தா காலம்பூரா ரெட்டையில, இன்னொருத்தன் காலம்பூரா நான் காங்கிரஸ், இன்னொருத்தன் இந்து வெறியனுங்க அப்படின்னு ஒரு தனி டீமு. அவங்க யார் இந்து பக்கம் இருக்காங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுறானுங்கன்னு அப்படி ஒரு இது. இவங்க கூட தான் அப்படி அது உள்ள மாட்டின்னு இருக்கிறாங்க. சந்தேகமே இல்லாமல் இவங்க கூட தான் மாட்டின்னு இருக்காங்க. இதை வந்து நம்ம சினிமாவாகவே எடுத்துக்க முடியாது. இது வந்து இவங்களை போய் நம்ம சினிமான்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா இதில் பெரிய தப்பு மறுபடியும் நான் அதுக்கே தான் வரேன். இதில் இருக்கிற பெரிய தப்பு என்னன்னு கேட்டேன்னா, ரஜினியை வச்சு இப்போ காலாவோ கபாலியோ வந்தது. நிறைய பேருக்கு ரஜினி ரசிகர்களுக்கே இது பிடிக்கல. ஆனால் ஒரு மாற்றத்தை ரஞ்சித் தான் கொடுத்தாரு. இதுதான் அப்போ வந்து ரஜினிக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டோன்னா, நம்மளை தூக்கி போட்டுருவாங்களாங்கிற பயம் வந்து ரஜினிக்கே வருது. அப்போ வந்து ஒரு பேட்டையை வந்து நடிச்சு கொடுத்து அவர் வந்து ஈக்குவல் பண்ண வேண்டியதாக இருக்கு. இப்போ பிரச்சனை என்னன்னு கேட்டோன்னா, ரஜினியை நீங்கள் அன்னையிலேருந்தே அவரை ஒரு ரேஸ் குதிரையாக மாத்திர நினைக்காம, கமல் கொஞ்சம் தப்பிச்சு ஓடிடுவார். அவர் ரேஸ் குதிரையாகவும் கொஞ்ச நாள் இருந்துட்டு தனியாகவும் போய் வேற ஒன்று பண்ணிக்கிட்டு அவர் வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணார். ரஜினி வந்து ரேஸ் குதிரையாகவே தன்னை ஒப்பு கொடுத்த பிறகு அவங்க இவரை வச்சு ஓட்டினாங்கன்றது தான் கதையை தவிர இது ரஜினி கிடையாது. ரஜினின்னு ஒரு ஆள் இல்லைன்னா ரஜினிக்கு பதில் வேற ஒருத்தரை செலக்ட் பண்ணி இது பண்ணின்னு வந்திருப்போம். இப்போ ரஜினி இப்போ மார்க்கெட்டெல்லாம் போய் அவர் வீட்டுக்கு உட்காந்துட்டாருன்னா அடுத்தது விஜயை தூக்கி வைக்கிறதுக்கு ஒரு கும்பல் வரும். ரஜினியோட ஆளுங்க கொஞ்சம் சைலண்டாக ஒரு ஓரமாக ஒதுங்கி போவாங்க. அப்போ இது என்ன யார்கிட்ட நடக்குது? இவங்களை நடிகருங்க வந்து தங்களை காப்பாற்றிக்கிறது எப்படி, இல்லைன்னா நடிகருங்களை நம்ம காப்பாற்றுறது எப்படி அப்படின்னலாம் கொஞ்சம் சினிமாவில் யோசிச்சுருந்தாங்கன்னா, ரஜினி வந்து நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு செர்ஜியோ லியோனி படம் மாதிரி ஒரு படத்தில் ரஜினி நடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்? இல்லை ஒரு அமிதாப் பச்சனோட இந்த படம் மாதிரி பாஸ்கியோட படம் மாதிரி ஒரு படம் நடிச்சிருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும்? இதெல்லாம் நல்லா தான் இருந்திருக்கும். ஆனால் என்ன திரும்ப நடந்திருக்கும்? இவங்க வந்து ஒரு பட்ஜெட் போடுறாங்கல்ல, இவ்வளோ பெரிய பட்ஜெட்டு, இது தமிழ்நாடு பூரா, இந்தியா பூரா, உலகம் பூராவும் போகணும்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுறாங்கல்ல, அதுக்கு இது போதாது. இவங்க வச்சு வாங்கினா செம்ம துட்டு எல்லாருக்கும் வேணும். அதுதான் அங்கே மேட்டர். அப்போ வந்து ரஜினியை வந்து ஒரு மனுஷன் நடிகனா மதிக்காதது மட்டும் கிடையாது, மனுஷனா கூட மதிக்காம அவரை போட்டுக்கிட்டு அவங்கள அதிமனுஷா நினைச்சுன்னு இருக்கிற ரசிகர்களை சுரண்டுறது தான் இங்கே வியாபாரமே தவிர, அவரை வச்சு அற்புதங்கள் பண்ணலாங்கிறது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். ஆனால் பண்ண மாட்டாங்க, மேக்சிமம் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து ஒரு பேச்சே இப்படி தான், காலாவும் கபாலி எல்லாம் வந்து பெரிய கலெக்ஷனே இல்லை, அதில் பழைய ரஜினி இல்லை, புது ரஜினி இல்லை, நடுக்காலத்து ரஜினி இல்லை அப்படின்னு தான் சொல்லின்னு இருக்காங்க. ஸோ இது முக்கால்வாசி விஷயங்கள் வந்து சினிமாவோட முகம் மாறினா தான் அவங்களுக்கே, அதாவது நான் சொல்கிறது அவங்களுக்கே ஒரு வாழ்க்கை அப்புறம் தான் கிடைக்கும். அது வரைக்கும் அவங்க வந்து ப்ராக்டிக்கலாக எதையும் செஞ்சு பார்க்க முடியாது. இது ஒரு விஷச்சூழல், அது உள்ள எல்லாரும் வட்டம் போட்டுக்குன்னு அப்படியே இருக்கிறோம். இது ரசிகர் மன்றம் அவங்களெல்லாம் தப்பு சொல்லி பிரயோஜனமே கிடையாது. நம்மளுக்கு வந்துட்டு சரியான கலை இலக்கிய கலாச்சார வாழ்க்கை முறையெல்லாம் அமையலை. சினிமாவோட முகம் மாறும்போது, வேற ஜென்ரேஷன் வேற மாதிரி வரும்போது, அவங்க சிம்புக்கு அப்புறம் வர்றவனை கூட பால் ஊற்ற ஆரம்பிக்காம இருந்திருந்தாங்கன்னா, அடுத்த ஒரு தலைமுறை இதை புரிஞ்சுக்கிறவங்களா இருந்ததுன்னா, இந்த தனி நபர் வழிபாடு அது வந்து அரசியல்லையும் சரி சினிமாலையும் சரி கொஞ்சம் கட் ஆகும். இல்லை ஒரு படம் ஸ்லோவாக போகணும்னு சொல்லிட்டு தர்காவஸ்கி வந்து முடிவு பண்ணுறது வந்து வேற, அவரோட ஐடியா, காலம் இடம் வெளி அப்படின்னாலும் அவர் ஒரு ஐடியா வச்சாரு, அவர் பண்ணார். அவர் பண்ணுறது தான் இறுதி, அவர் பண்ணதைத்தான் நம்ம எல்லாரும் பண்ணணும். அப்போ தான் அது ஆர்ட் சினிமான்னு நினச்சிருந்தோன்னா, இல்லை அதுதான் உலக சினிமான்னு நினச்சிருந்தோன்னா அப்புறம் படங்களே வந்திருக்கு. இன்னைக்கு உலக படங்கள் எல்லாம் வந்து ஸ்லோ தான் முக்கியம்னு யாருமே சொல்றது இல்லை. யாரோ சிலர் எடுத்திருக்கிறாங்க, அது அவன் இஷ்டம். இப்போ வந்து சைலான் எடுக்கிறாருன்னு சொன்னோன்னா, சைலான் அவரோட கதைக்கான நியாயம் அந்த ஸ்லோல இருக்கு. உங்களுக்கு அது தேவையில்லைன்னு நீங்க தாண்டி போயினே இருக்கலாம். இல்லை செக்ஸ் வேணும்,
செக்ஸு செக்ஸ் வந்து முதல் காரியம் வந்து செக்ஸ் வந்து ஒளிச்சு வைக்கிறது கிடையாது. அது 2 பேரோட பெட்ரூம்ல நடக்கிறது. அதை நம்ம எட்டி பார்க்க கூடாதுன்றதெல்லாம் பழைய கதை. இன்னைக்கு ஒரு பெண் கூட ஒரு ஆண் ஏங்குறான்னு சொன்னோம்னா அவனோட முகத்தை சொல்லணும்னா நம்ம சொல்லிதான் ஆகணும். இல்லை அவன் படுத்திருக்கிறது பிடிக்கலன்னு அந்த பொண்ணுக்கு நினைப்பு வருதுன்றது நம்ம கதையா இருந்ததுன்னா நம்ம காட்டி தான் ஆகணும். இல்லை ஒரு ஒரு கால் எப்படி வைக்கிறாங்க, ஒரு கை எப்படி வைக்கிறாங்க, 2 பேரோட உடல் சேர்க்கை எப்படி இருக்கு, அவங்களோட உடல் மொழி என்ன வேணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க செக்ஸு 2 பேரோட படுக்கை அறை காட்சி நீங்க காமிச்சு தான் ஆகணும். இல்லை ஒரு ஒரு பையன் இருக்கிறான், இந்த இடத்துல நின்று நிற்கிறான், அங்கே 10 பேர் இருக்கிறாங்க. 10 பேர் இருக்கும்போது அவனுக்கு அவன் மேல இருக்கிற அந்த காமம் வந்து பயங்கரமா இருக்கு அப்படின்னு இருக்கும்போது ஆளுங்களெல்லாம் அப்படி ஒதுங்கணும்னா அப்படியே அவளை தள்ளி கொண்டு போய் ஒரு கக்கூஸ்ல நின்று கிஸ் அடிக்கிறான்னு ஒரு சீன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம சொல்ல வர்றது உணர்வு தான், அந்த சீனு கிடையாது. நம்மளுக்கு வந்து அவனுக்கு முத்தம் காட்டுறது, முத்தம் பண்றது, நம்ம காமிக்கிறதே வந்து நம்மளோட சீனோட நெருக்கடியை சொல்றதுக்கு தான். ஸோ செக்ஸுங்கிறது முதல்ல புறக்கணிக்கப்படுறது இல்லை. அதுக்கு அடுத்தது போலியான கலைப்படம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற படங்கள்ல போலியான செக்ஸ் சீன் வர்றது பத்தி நம்ம அநேகமா பேச வேண்டியதில்லை. அதுக்கு வேண்டிய நெசசிட்டியே கிடையாது. காரணம் என்னன்னா அவன் படம் போலி, அவன் காட்டுற செக்ஸ் போலி. உலக படம்னா செக்ஸை காட்டுவாங்கங்கிறது தப்பு. செக்ஸை தவிர்த்துட்டு நாங்கள் படம் எடுக்கணும்னு அவங்க நினைக்கல, அவ்வளோதான் முக்கியம். உலக சினிமாவா தமிழ் சினிமா ஆகுறதுன்றது நிச்சயமா பாகுபலி கிடையாது, உலக சினிமா கிடையாது பாகுபலி. உலகத்தில் வந்துட்டு எவ்வளோ பிரம்மாண்டங்கள் எல்லாம் அவங்க செஞ்சு காமிச்சிட்டாங்க, இல்லைன்னா எவ்வளோ பட்ஜெட்டில் அவங்க படம் தயாரிச்சிட்டாங்க. இப்போ சங்கர் படம்லாம் இருக்குது. இந்த படங்களெல்லாம் வந்து அவங்களுக்கு எந்த பிரமிப்பையும் கொடுக்கவே முடியாது. முதல் காரணம் என்னன்னா அவன் போட்ட பேண்ட்டை போட்டு, அவன் போட்ட சட்டையை போட்டு, அவன் போட்ட சண்டையும் போட்டு அப்படின்னு ஒரு படத்தை காமிக்கும் போது அவங்க அதை விட பிரம்மாண்டம் பார்த்தவங்களுக்கு இவங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இவங்க அப்படியெல்லாம் உலக அரங்கில் காலை வைக்கவே முடியாது. அதில் உலக அரங்கில் காலை வச்சு ஒரு பெருமையும் கிடையாது, நம்மளுக்கு அந்த இருக்கிற மரியாதையும் போயிடும். தமிழ் சினிமா வேற ஆளுங்களை பார்த்து காப்பி பண்ணுது, இல்லைன்னா வாந்தி எடுக்குதுன்றது ஒன்றும் அவ்வளோ நல்ல பேரெல்லாம் கிடையாது. இப்போ வந்து நீங்கள் ஒரு சாதாரணமான ஒரு படம், இந்த படம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்துட்டு ஒருத்தன் வந்து காலையில் 5 மணிக்கு எழுந்திரிக்கிறான், நடக்கிறான், போகிறான், டீ கடையில் டீ சாப்பிட்றான், அப்படியே தாண்டி போகிறான், சைக்கிளை உருட்டிட்டு போகிறான், ஒரு இடத்துல பண்ணுறான், அங்கேருந்து ஒரு ஆளை கூட்டிக்கிட்டு மலை மேலே ஏறுறான், அப்படியே பொழுது விடியும் போது முதல் மியூசிக்கோட அந்த படம் தன்னோட கான்செப்டுக்கு வந்து சேருது. இதை உலகம் பூராவும் இருப்போம் புரிஞ்சுப்போம். இதுக்கு வந்து தமிழ்நாடு தெரிய தேவையில்ல, மதுரை சைடு தெரிய தேவையில்ல, இல்லைன்னா மேற்கு தொடர்ச்சி மலைன்னா என்னன்னு தெரிய தேவையில்ல. இப்படி ஒரு உழைப்பு இருக்கான்றத நான் வேற சினிமாவில் பார்த்துருக்கேன். வேற சினிமாவில் வேற மலை மேலே வேற பொண்ணுங்க தண்ணி எடுக்க போகிறது வர்றதுன்றத நம்மளோட கஷ்டமாகவே புரிஞ்சு நான் பார்த்துருக்கேன். உலக சினிமா ரசிகருங்க எல்லாரும் பார்த்துருப்பாங்க. அதே மாதிரி எங்கேயோ செக்கஸ்லாவிய ஆள் வந்து இந்த படத்தை பார்த்தானா அவனுக்கு அது புரிய ஆரம்பிச்சு. ஒரு மனுஷனோட கஷ்டம் யுனிக்காக புரிஞ்சிக்கிற ஒரு தன்மை இருக்கும். அவனோட மூட்டை அதுலேருந்து செதறும் போது அவனுக்கும் வாரி போடும். இல்லை அதுக்கப்புறம் அவன் வந்து எப்படி மெதுவாக ஒரு கூலிக்காரனாக மாற்றப்படுறான்னு சொல்லும்போது அவன் ஊரை வச்சு அதெல்லாம் புரிஞ்சுப்பான். கார்பரேட்டோ இல்லைன்னா முதலாளித்துவ சமூகமோ எப்படி மனுஷனை பிழியுதுன்றத வந்து யாருமே உணர்ந்துப்பாங்க. இப்போ வந்து அது வந்து ஒரு உலக படம் தான். அதுக்கு வேண்டிய சான்சஸ் இனிமேல் கிடைக்கலாம். எங்கேயாவது வந்து அடுத்த சினிமாவில் காம்படிஷனுக்கெல்லாம் போகாமல் ஸ்க்ரீனிங்க்கு போகலாம். அந்த படம் திடீர்னு ஒரு 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 ஆடியன்ஸ் வரவேற்பை பெற்றனா டக்குன்னு எல்லா இடத்துக்கும் அந்த படம் கொண்டு போகப்படலாம். அந்த படத்துக்கு வேண்டிய மரியாதை கிடைக்கலாம். இந்தியாவில் தமிழ்நாடு எங்கன்னு ஒருத்தன் மேப்பில் பார்க்கலாம். அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.